Hello students, I am Ramanan. In the video class 10 unit exercise 4 ல sum number 8 பார்க்க போறோம். Practical application sum இது. An emu which is 8 feet tall is standing at the foot of the pillar which is 30 feet height. It walks away from the pillar. The shadow of the emu falls beyond emu. What is the relation between the length of the shadow and the distance from the emu to the pillar? இது ஒரு practical application sum நான் sum start பண்ணும்போதே சொன்னேன். An emu is which is tall which is 8 feet tall. அப்படியா? அப்ப 8 feet tallனா இது emu. இந்த பார்ட் வந்து ஈமூவோட அந்த ஈமுங்கிறது ஒரு பேர்டு இல்லையா, நல்ல உயரமா ஆஸ்ட்ரிச் மாதிரி நெருப்பு கோழி மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஈமுவோட பொசிஷனை வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறேன், இயூன்னு வச்சுக்கிறேன் ஞாபகத்துக்காக. இதனுடைய வேல்யூ 8 ஃபீட் இருக்கு. இப்போ இது 30 ஃபீட் உள்ள பில்லரில் பிஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 30 ஃபீட் பில்லர். ஓகே, இது பில்லர். இப்போ it walks away from the pillar. இப்போ இது away from the pillar அப்படின்னு வரும்போது the shadow of emu falls beyond emu. இந்த இடத்துல ஷேடோ இருக்கு. இந்த ஷேடோவோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. let it be y. what is the relation between the length of the shadow and the distance from the emu of the pillar? அப்ப இந்த இடம் ஷேடோ, இது வந்து distance from the pillar to emu. இந்த y-ங்கிறது distance from the pillar to emu. இந்த இடம் நமக்கு தெரியல, எக்ஸ்னு வச்சுப்போம். அதாவது ஷேடோவோடைய வேல்யூ எக்ஸ் எங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பாயிண்ட்லேருந்து இந்த கரெக்டாக இந்த ஷேடோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், டபிள்யூன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஒரு பில்லர்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி போகுது ஈமு, என்ன வேல்யூன்னு தெரியாது, அதை நம்ம ஒயின்னு வச்சுருக்கோம். இங்கேருந்து அந்த பில்லர் அந்த ஈமு நிற்கிற இடத்துல இருந்து அதனுடைய ஷேடோ டபிள்யூ வரைக்கும் லெங்க் ஆகுது, அதனுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுருக்கோம். த கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன். இங்கே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். ரிலேஷன் பிட்வீன் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, இது ரெண்டு ட்ரையாங்கிளாக நம்மளால் பிரிச்சுக்க முடியும். அப்போ இந்த இடமும் 90 டிகிரி இல்லையா. இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த பார்ட் காமன். இப்போ நம்ம இதிலே சொல்லலாம் இது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அந்த கண்டிஷன்லாம் இல்லையா. இப்போ இந்த மெயின் டயக்ராம்லேருந்து ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளை நம்ம பிரிச்சுக்கலாம். இது இ, இது யூ, இது டபிள்யூ. இதனுடைய வேல்யூ எக்ஸ், இதனுடைய வேல்யூ 8, இதனுடைய வேல்யூ 30, இதனுடைய இந்த வெர்டெக்ஸ் பி, இந்த வெர்டெக்ஸ் ஆர், இந்த வெர்டெக்ஸ் டபிள்யூ. இந்த பாருங்க, இந்த டபிள்யூ ரெண்டுத்துக்குமே காமன், அதனால டார்க் ஷேட் கொடுத்துட்றேன். டபிள்யூ இஸ் காமன். ஓகே, அதாவது இன் ட்ரையாங்கிள் EUW and triangle PRW, angle W is common. Okay, அடுத்ததா angle EUW equal to angle PRW. இங்க பாருங்க, நான் ரெட்ல காமிக்கிறேன். இதுவும் 90 டிகிரி, இந்த பார்ட் 90 டிகிரியா, இந்த பார்ட்டும் 90 டிகிரி. ஸோ ரெண்டுமே 90 டிகிரியா இருக்கிறதுனால ரெண்டு ஆங்கிள் நமக்கு ஓகே. ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி triangle EUW similar to triangle PRW. ஓகே, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா அதனுடைய சைட்ஸ் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். எந்தெந்த வேல்யூ நமக்கு தேவையோ அந்தந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். சின்ன ட்ரையாங்கிளுடைய மெஷர்மெண்ட் EU பை PR. அடுத்தது பெரிய ட்ரையாங்கிளுடைய மெஷர்மெண்ட், சின்ன ட்ரையாங்கிளுடைய மெஷர்மெண்ட் UW டிவைடட் பை RW. இப்போ EUயோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தெரியும் 8, PRோட மெஷர்மெண்ட் 30 அண்ட் UWயோட மெஷர்மெண்ட் எக்ஸ், RWயோட மெஷர்மெண்ட் இங்கே பாருங்க, RWனா இதிலிருந்து இது வரைக்கும் இல்லையா. அப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பிளஸ் ஒய்னு கிடைக்கும். அப்போ இங்கே வேல்யூ என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 into x plus y is equal to 30x. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8x plus 8y is equal to 30x.
இந்த x ரைட் சைடில் கொண்டு வரலாம். 8y is equal to 30x minus 8x. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா we get 22x divided by 8y. ஓகே, இது அகைன் சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 into 2 8 இல்லையா, அதே போல் இங்கே 11 into 2x. இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டா we get 4y is equal to 11x. கொஸ்டின் என்னன்னா, what is the relation between the length of the shadow and the distance from the emu to the pillar? இங்க பாருங்க, ரெட்ல மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த பார்ட்டுக்கும் ஷேடோவான பார்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸோட வேல்யூ எழுத போகிறோம். 4/11 into y. ஓகே, இது வந்து லெங்த். எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், லெங்த் ஆஃப் த ஷேடோ. அப்போ 4/11 into distance between pillar and emu. Distance between pillar and emu which is equal to x. அதான் அர்த்தம் இதுக்கு. இந்த xன்றது என்னது, இங்கே நம்ம xன்னு கூட எழுத வேண்டாம், length of the shadowன்னு எழுதிக்கலாம். length of the shadow. ஓகே, கிளியராக எழுதுறதா இருந்தால் இதை லெஃப்ட் சைடு எழுதுவோம். ஃபஸ்ட்டு length of the shadow is equal to 4/11 into distance between pillar and emu. இதுதான் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிற ரிலேஷன். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.